திண்டுக்கல் மாவட்டம் ஊத்துப்பட்டியில் பச்சிளம் பெண் குழந்தையை பெற்ற தாயை கொன்று புதைத்த கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஊத்துப்பட்டியில் பச்சிளம் பெண் குழந்தையை பெற்ற தாயை கொன்று புதைத்த கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரடியாக பார்த்து வருகிறோம். அடுத்தடுத்து பெண் குழந்தைகள் பிறந்ததால் பெற்ற தாயை குழந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. உடனுக்குடன் நேரடியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். பெண் குழந்தை பிறந்ததால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சார்லதா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே ஊத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன், இவரது மனைவி சிவசக்தி. இவர்களுக்கு திருமணமாகி சிவன்யா என்ற 5 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் மீண்டும் கர்ப்பமான சிவசக்திக்கு கடந்த 16ஆம் தேதி பிரசவ வலி ஏற்பட்டு சின்னாலப்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அன்று இரவு சிவசக்திக்கு சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்தது. தாயும் சேயும் நலமுடன் இருந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி மாலை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் 20ஆம் தேதி அன்று குழந்தை திடீரென மர்மமான முறையில் உயிரிழந்தது. பிறந்து 4 நாட்களே ஆன பச்சிளம் பெண் குழந்தை ஆரோக்கியமாக வீடு திரும்பிய நிலையில் ஒரே இரவில் திடீரென மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் விசாரணை செய்த ஜம்புதுரைக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம செவிலியரிடம் சிவசக்தி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த கிராம செவிலியர் அம்மைநாயக்கனூர் மருத்துவ அலுவலரிடம் தெரிவித்த தகவலை அடுத்து மாவட்ட மருத்துவ அலுவலர்கள் அம்மைநாயக்கனூர் காவல்துறையிடம் அளித்த புகாரின் பேரில் நடைபெற்ற விசாரணையில் குழந்தையின் தாய் சிவசக்தி மற்றும் தந்தை பாலமுருகன் தீவிர விசாரணை நடத்தினர். மேலும் இதுகுறித்து அம்மைநாயக்கனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். குழந்தையின் மர்மமான மரணத்தின் காரணம் குறித்து கண்டறிய சம்பவ இடத்துக்கு சென்ற மருத்துவ குழுவினரிடம் குழந்தையின் தாய் சிவசக்தி வீட்டின் பின்புறம் சடல் புதைத்த இடத்தை அடையாளம் காட்டினார். பச்சிளம் குழந்தையின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு சம்பவ இடத்தில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக பிரேத பரிசோதனை நடைபெற்றது. முதலாவதாக பெண் குழந்தை இருக்கும் நிலையில் இரண்டாவதாகவும் பெண் குழந்தை பிறந்ததால் தாய் சிவசக்தி ஆத்திரத்தில் குழந்தையை கழுத்தை நெரித்து கொன்றதாக பிரேத பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சார்லதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.